அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உலகளுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லித்தான் நான் பார்க்க போகிறேன். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பிளைன் விண்ணப்பிது எப்படின்னு சொல்லித்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/4/2020 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்தீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது எங்கே அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஜாப்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆதரவு கொடுத்தா தான் இன்னும் நிறையா ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்ட வருவாயில்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவதற்கான அறிவிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 60 வேகன்சி இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாலுகா வயசு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5வது படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளருக்கு நீங்கள் 5வது படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் 21 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ 21 இயர்ஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு ஓசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 35 வயது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியை வந்து பார்த்திங்கன்னா அண்டு எஸ்டியை வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி முறையில் கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகமா நகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதி டிராவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை ஏற்றவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காளையர் கோவில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மானாமதுரை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளையான்குடி, திருப்புவனம், தேவக்கோட்டை, காரைக்குடி, இந்த மாதிரி திருப்பத்தூர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது உடனே அப்ளை பண்ணலாம். வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,100லேருந்து 35,100 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே அனுப்பணுன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா மனுதாரர் விண்ணப்பிக்கும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமம் அப்படி இல்லைனா வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வில்லேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த வில்லேஜில் பர்மனெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி ரினியூவல் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டுறது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா சமய புகைப்படத்தோடு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் ஒட்டி நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தபாலோ அல்லது நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி விண்ணப்பதாரின் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியுடையவர் தேர்வு நேர்முக தேர்வுக்கு வருமாறு அழைக்கப்பட்டு சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய இப்போ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செஞ்சு இதில் யார் தகுதி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இல்லை நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அது மூலிமா நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த அப்ளிகேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.